பிரைஸ்லாட் யாரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை 1 சாமுவேல் 3:13 1 Samuel chapter 3 verse 13. அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும், அதாவது ஜெபாலி தலைவன் ஏலி அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்து நிமித்தம், இவ்வளவு பெரிய வேர்டுல, பிள்ளைகளை அடக்காமல் போகிற பாவத்து நிமித்தம். பிள்ளைகளை அடக்காமற் போவது ஒரு பாவமாய் மாறுகிறது. உங்கள் பிள்ளைகள் செய்கிற தவறுகளை அடக்க வேண்டியது கடமை தாய் தகப்பனுக்கு. If your son and daughter committed a mistake, you have to take a step and do some action immediately. பிள்ளைகளை அடக்காமற் போனது நிமித்தம் அவன் குடும்பத்துக்கு என்று நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். பிள்ளைகளை அடக்க மறந்து விடாதிருங்கள். If they are committed a big sin, you have to take a action immediately. பண்றது தப்பு, ஊழியத்துக்கு விரோதமாய், கர்த்தருடைய பலிபீடத்துக்கு விரோதமாய், தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய், தேவனுடைய நாமத்துக்கு விரோதமாய் நீ எழும்பி செய்கிற காரியத்திற்கு இம்மிடியட்டா அடக்கி ஆகணும். கர்த்தருடைய காரியம் அல்லவா? அடக்காம இருக்கக்கூடாது. இம்மிடியட்டா அதை செய்யதாக வேண்டுமே. கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை, அந்த பிள்ளைகளை அடக்காமல் விட்டு விட்டான் ஜெபாலி தலைவன் ஏலி. பிள்ளைகளை அடக்காமல் விட்டது எவ்வளவு பெரிய காரியம், எவ்வளவு பெரிய தவறு. யோசித்து பாருங்கள். இம்மிடியட்டா அவன் ஸ்டெப் எடுத்திருந்தானா கர்த்தர் ஆசீர்வதிச்சிருப்பாரு. இம்மிடியட்டா சில ஸ்டெப் எடுத்திருந்தானா கர்த்தர் ஆசீர்வதிச்சிருப்பார். பிள்ளைகளை அடக்காமல் விட்டு விட்டான். இன்றைக்கு என் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த சாபம் பிள்ளைகளை தொட்டது. பிள்ளைகள் இருவரும் மாண்டு போனார்கள். தோல்வியோடு முடிந்து விட்டது. எந்த சாபமும் உங்களை ஒட்டக்கூடாது என்று கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன் பிள்ளைகளை சாபம் ஒட்டக்கூடாது, பாவம் ஒட்டக்கூடாது. துணிகரமான பாவத்திற்கு அண்டு ஒட்டாதபடிக்கு நம்மையும் நம் பிள்ளைகளை கர்த்தர் விலக்கி காப்பாராக. பேசிக் கொண்டிருக்கிறவர் கர்த்தர். பிதாவே, நீர் பேசிக் கொண்டிருக்கிறேன். வானம் திறக்கப்படட்டும். இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுவதாக. பரிசுத்த அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். உன்னத வல்லமை ஊற்றி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். எந்த பிள்ளைகளை குறித்து கலங்கி கொண்டு அழுது கொண்டிருக்கிறீர்கள், எந்த வீட்டாரை குறித்து கலங்கி அழுது கொண்டிருக்கிறீர்கள், என் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை தொட்டு ரட்சிக்க வல்லவரா இருக்கிறார். உங்க பிள்ளைகளை குறித்து ஒரு பாரம் அழுத்தி கொண்டிருக்கிறது. ஏசப்பா, என் பிள்ளைகளுக்கு ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும். என் பிள்ளைகள் உம்மை தேடட்டும், ஜெபிக்கட்டும், வேதத்தை வாசிக்கட்டும், துதிக்கட்டும். வைராக்கியம் உள்ள பிள்ளைகளை தம்புரு சுரமண்டல வாசித்து உம்மை துதிக்கிற பிள்ளைகளை மாறட்டும் என்று சொல்லுங்கள். தேவாக்கினி இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். உங்க பிள்ளைகளுக்கு விரோதமா இருக்கிற அம்புகளை எல்லாம் கர்த்தர் முறிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளை தொட்டு ரட்சிக்கிற நாளாக மாறட்டும். ஆமென். பிறந்த நாள் திருநாள் காணொளிகளை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கட்டும், பலவீனம் மாறட்டும். Be healed in Jesus name. Amen, amen, amen. God bless you. Have a blessed day.